friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம macaroni வச்சு குர்குரே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியான ரெசிபி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிட்டு 3 கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இது நம்ம மெக்ரோனி ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறது. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ 1 கப் மெக்ரோனியை சேர்த்துடலாம். இது ஒரு 8 மினிட்ஸ் வேகட்டும். ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மெக்ரோனி நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவெல்லாம் நம்ம மெக்ரோனியில் நல்லா கோட் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம மெக்ரோனியை சேர்த்துருங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மெக்ரோனியும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இது கூட இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் சுவையான மெக்ரோனி குர்குரே ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.